ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ரெசிபிக்கு நான் வந்து கேரளா பச்சரிசி 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஒரு பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் பச்சரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊறினதுக்கப்புறம் இதை வந்து தண்ணியெலாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 3 ஏலக்காவும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அப்புறம் மிக்சியில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி மாவோடு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரிசி 1 கிளாஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா 3/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை பொடிச்ச வெல்லமாக சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்புறம் இந்த வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இது வந்து சூட்டோடையே இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் வந்து நம்ம இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் இதை வந்து சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த தேங்காவை நல்லா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வராமல் ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். மாவோட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த மாதிரி தண்ணியாட்டம் தான் இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான் வந்து நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இரும்பு கடாய் இல்லை வந்து அலுமினியத்தில் எது வேணால் வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவை ஒரு 2 கரண்டி எடுத்து நம்ம வந்து நல்லா கனமாக ஊற்றிக்கணும், பரத்தாமல் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1 சைடு அப்படியே வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ரொட்டியாக சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம். இந்த களத்தப்பம் நம்ம ஊரில் இனிப்பு ரொட்டி, பச்சரிசி ரொட்டி எது வேணால் சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து இதை சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.